எ டவுன்வர்டு சைக்கிள், கீழ் நோக்கி சுழற்சிங்கிறத விட ட்ரிஃப்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரிஃப்டிங்னா என்ன? ஒரு சில நேரம் ராக்கெட் ஏவுறாங்கல்ல, ராக்கெட் ஏவும்போது பாதியிலே இதாகிடும், வெடிச்சிடும். அப்படியே சுற்றி சுற்றி எங்கேயோ போகும். அது எங்கே தான் இலக்கு இல்லாமல் அப்படியே வழி தவறி அப்படியே சுற்றி 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 கீழே விழுந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுகும். அதான் ட்ரிஃப்ட்டு. சரியான வழியிலே நேராக இறங்காமல் பாதை மாறி சுழன்று எங்கேயோ போகிறது. இப்போ ஒரு கப்பல் போகுது கடலில். அந்த கப்பல் போகும்போது அதில் பின்னாடி ஒரு ப்ரொப்பல்லர் இருக்கும், ஒரு வீல் இருக்கும். அதில் வந்து மோட்டார் போட்டு சுற்றினோடனே ஸ்ட்ரைட்டாக போகும். அதில் நிறைய பேர் சின்ன சின்ன போட்டெலாம் பயங்கரமான வித்தையெல்லாம் கட்டுவாங்க. சர்றன்னு வளைஞ்சி நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த பாதையில் போகிறது தான் சரியான பாதையில் போகிறது. திடீர்னு இன்ஜின் கோளாறு ஆயிடுச்சு, என்ன ஆகும்? காற்றுல அலை எங்கெல்லாம் அடிக்குதோ அங்கெல்லாம் போகும். வழி மாறி போய்கிட்டே இருக்கும், சுற்றி எங்கேயோ போகும். அதான் ட்ரிஃப்டிங் அப்படின்னு பேர். எ டவுன்வர்டு சைக்கிள். அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்ச வசனம் என்னென்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே. ரொம்ப முக்கியமான விஷயம். வஞ்சித்தல் அப்படின்னா என்ன? ஏமாத்துறது இல்லை. ஏமாத்துறது வந்து ஒரு இது. வஞ்சித்தல்னால் கூடையே இருந்து மிக மிக நல்லவனாக நடித்து உள்ளபடியே 100% நல்லது தான் அப்படின்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வந்து கடைசியில் அப்படியே உங்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டு போகும். ஏமாத்துறதுங்கிறது வேறு. இப்போ இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஒன்று வந்துச்சுல. நீங்கள் இந்த பொருளை விற்றீங்கன்னா உங்களுக்கு 30% இருக்கும். 2 பேரை ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக 10% கிடைக்கும். அவங்க 2 பேரை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக ஒரு 3% கிடைக்கும். அவங்கள ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவன் என்ன சொல்லுவான்? நாங்கள் யாரையும் ஏமாத்துறது இல்லைங்க, கரெக்டாக பணம் வந்துடுது பாருங்கள், செக்கு வந்துருச்சு பாருங்கள், அது வந்துருச்சு பாருங்கள், இது வந்துருச்சு பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் ஏமாத்தலை, வஞ்சிக்கிறான். பணத்தை சொல்லி உங்களை வஞ்சித்து கடைசியில் இவன் காசு வாங்கிடுவான். இவனுக்கு அடுத்த லெவல் காசு வாங்கிடுவான். கடைசியில் ஒரு 1000கணக்கான பேர்கிட்ட வாங்கியிருக்கான் பார்த்தியா, அவனுக்கெல்லாம் பட்டன் நாமம் போட்டுருவான். இதான் வஞ்சனையின் கரெக்டான பொருள். பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் என்பது ரொம்ப இன்பமாக இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, விபசாரம், களவு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். களவுனா போய் பக்கத்து வீட்டில் எல்லாம் தூங்கின உடனே அப்படியே பொறுமையாக எல்லோரையும் தூங்க வச்சுட்டு மேலே ஏறி கதவை பொறுமையாக கள்ள சாவி போட்டு திறந்து அவங்க வீட்டில் போய் தங்கம் வெள்ளி எல்லாம் கொள்ளையடிக்கிறது இல்லை. வாய்ப்பு இருக்கும்போது சுருட்டுறது. இப்போ ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார், அவர் கையில் நிறைய கான்ட்ராக்ட் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார் இந்த கான்ட்ராக்ட் கொடுங்க, உங்களுக்கு 50 லட்சம் தரேன் அப்படின்னு. அப்போ பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய கையில் அதிகாரமும் இருக்கும். தன்னை போல் அரசுடைய ஒப்பந்தங்கள்லாம் காசு கொடுத்தா நீ எப்படி வேணால் செஞ்சிக்க, தரம் என்ன தரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கான்ட்ராக்ட் கிடைக்குமா? அதுவும் களவு தான். அதனால் திருடி போய் வீட்டை உடச்சி திருடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில் பொறுப்பு இருக்கும்போது அந்த பொறுப்பை சரியாக செய்யாமல் தவறாக செய்வதற்கு ஏதுவாக சகல வேலைகளையும் பண்ணால் அதுவும் திருட்டு தான். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பொருளாசையை வஞ்சிக்கும் உங்களை. ரொம்ப ஆசை காட்டி, சார் நம்ம எதுவும் தப்பு பண்ணல, இந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் அவனுக்கு காசு கிடைக்க தானே போகுது, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இப்படி வஞ்சிக்கும் உங்களை. என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னங்க தப்பு? உலகத்தில் யார் செய்யாமல் இருக்கா? வேறு வாய்ப்பு இல்லை, பாவம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை வஞ்சிக்கும். எச்சரிக்கையாக இருங்க, கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஆமாம்மா சொல்கிறது நான் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் 4 பேர்கிட்ட கேட்டால் எல்லாம் அதான் சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? கடவுளுக்கு விரோதமான செயலியா இது? கடவுளுக்கு விரோதமான செயல். அதை நம்ம என்ன பண்ணுறது? நம்ம அந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மனிதர்களாக இருக்கும்போது 4 பாவங்களை செய்ய தான் செய்கிறோம். கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? கடினப்பட்டு போய் விடுவோம். பணத்தின் பின்னாலே போய், இந்த உலகத்தின் பின்னாலே போய், இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள்னு இயேசு சொன்னார். பிரியப்படாதீங்க அப்படின்னு அர்த்தம். அன்பு கூறான்னு தப்பாக மொழிபெடுத்திட்டாங்க. அதில் ஆசை வைக்காதீங்கன்னு அர்த்தம். அப்படி ஆசை வைத்து கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தேவனுக்குள் நடந்து வாருங்கள், இல்லைனா யூ வில் பி ட்ரிஃப்டட் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்.
கிறிஸ்து இயேசு எதற்கு இந்த உலகத்திலே வந்தார்? காணாமல் போனதை தேடவும் தொலைந்து போனதற்காக மீட்கும் பொழுதை அதான் சொல்கிறார். லாஸ்ட் டு சீக் த லாஸ்ட். காணாமல் போனதை தேடவும் தொலைந்து போனதை கண்டடிக்கவும் மீட்கவும் அதற்கான மீட்கும் பொருளை கொடுக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். அப்போ நம்ம உலக ஆசையிலே போய் சிக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். அதற்கான மீட்கும் பொருள் என்ன? தன்னுடைய ஜீவனையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து எகிப்து நாட்டிலே அந்த பொல்லாத அரசன் இல்லையா, பார்வோன், அவன் செய்த கொடுமைகளை எதிர்த்து மோசே என்ன விதமான விடுதலைகளை எல்லாம் செய்தாரோ அதே விடுதலைகளை இயேசு கிறிஸ்து பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக செய்து காண்பித்தார். மோசே என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினாலே செங்கடலை 2ஆக பிளந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இறையாதே, அமைதியாயிரு அப்படின்னார். கடல் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு இல்லையா. சகல விதமான அதிசயங்களே செய்தார். இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை எல்லாம் கண் பார்வையடை செய்தார். தொழுநோய் வந்துடுச்சுன்னா குணமே ஆகாது, கடைசி வரைக்கும் ஊரை விட்டு விட்டுருவோம். எத்தனையோ பேர்களை தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார் இல்லையா. அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். இன்றைக்கி அதான் போட்டிருக்கு, பிள்ளைகள் சரி மாம்சத்திலே இருப்பதனாலே தாமும் மாம்சத்திலே இந்த உலகத்திலே வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கார். இஃப் we do not listen to God's word and really hear it, we will start to drift. நாம் தேவனுடைய வசனத்தை படிக்காமல் அவருடைய வசனத்திலேயே என்ன சொல்லியிருக்கிறதோ அதை கேட்காமல் நடந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாதையிலிருந்து வழி விலகி போய்விடுவோம். we will surely drift. இன்றைக்கி அலட்சியமாக பல பேர் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பிரசங்க மீட்டிங் அன்றைக்கி வந்தார்ல பிரசங்கம் பண்ணுறதுக்கு 50,000 ரூபா யாருக்கு? அன்றைக்கி பிரசங்கம் பண்ண வந்தவருக்கு 50,000 இங்கே என்ன பண்ண போகிற? தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கு உனக்கு எதற்கு காசு? புரியுதா? இதான் பேசுகிறது ஒன்று பேசுவாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க. எல்லாருமே அதுதான். நம்ம சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து பாம்பேக்கு போய் பிரசங்கம் பண்ணுவான், இங்கேருந்து சிவகாசிக்கு போய் பிரசங்கம் பண்ணுவான், இங்கேருந்து வத்ரா போய் பிரசங்கம் பண்ணுவான். இதுக்கு 15,000 ரூபா காசு கொடுப்பாங்க. இதான் தேவனுடைய ஊழியத்திலே நான் இருக்கிறேன். இவர் போய் பிரசங்கம் பண்ணால் இவர் காசு கொடுக்கணும். ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம ரோட்டரி கிளப்லலாம் என்ன பண்ணுவாங்க, சிறப்பு பேச்சாளர்கள் அப்படின்னு. நேற்று ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ண பேசி சிறப்பு பேச்சாளர் ஊதிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஊதுறான ஊதுறான். இது வந்து ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிக்கு 5,000 ரூபா நீங்கள் வந்து சேர்ந்துருங்க. தினமும் வெள்ளிக்கிழமை 3 மணி நேரம் பயிற்சி நடக்கும். அப்படின்னு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே உட்காந்து ஊன்னு ஊத வேண்டியதுதான். அதுக்கு அந்த ஆளுக்கு 15,000, ஆளுக்கு 5,000 என்னாச்சு? மாதம் 50 பேர் சென்னானே செத்தானா? இதுதான் இன்றைக்கி உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் இந்த மாதிரி போகிறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனுடைய வழிகளை விட்டு விலகி போய் விடுவார். என்னுடைய சுமை மெதுவாக இருக்கிறது என்றார். நீங்கள் யாருக்கும் காசு கொடுக்க வேணாம், என்கிட்ட வாங்க. நீங்கள் வந்து விலையும் இன்றி பணமும் இன்றி பாலும் தேனும் உசிதமான பெஸ்ட்டு ஃபுட்டு உங்களுக்கு தரேன், வாங்க, காசுலாம் வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவனுங்கெல்லாம் சேர்ந்து போய் இல்லை 50,000 பணம் தரோம், நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஞான ஆகாரத்தை பணத்தை கொண்டு வாங்குகிறாங்க. அப்படி என்ன ஞான ஆகாரத்தை அவன் கிழிச்சிட போகிறான்? 2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போ நீ கிறிஸ்தவ மதம் எங்கே போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அதானே சொல்கிறாரு. உங்களை ஏமாத்துறதுக்கு அநேக பேர் வருவாங்க. நீங்கள் வளர்ந்து வரும்போது, பெரிய பிள்ளைகளாகும்போது உங்களை வஞ்சிப்பதற்காக அநேகர் வருவார். உங்களுடைய உள்ளத்திலே இறைவன் ஏவினால் ஒழிய எந்த வேலையும் செய்யாது, எந்த காணிக்கையும் கொடுக்காது. தேவன் உங்களுடைய உள்ளத்திலே பேசுவார். அந்த தனிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். இறைவனோடு பேசுகிற அனுபவம் இருந்தால்தான் நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால், இஃப் வி டூ நாட் லிசன் டு காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால், நாம் செவி மடுக்கவில்லை என்றால், காதில் வாங்கலைனா அண்ட் ரியலி ஹேர் இட், we will start to drift. Neglect always leads to drifting in things material and physical as well as spiritual. எதையுமே நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால், சைக்கிள் வாங்கி 2 சைக்கிள் வச்சுருக்கோம், கவனிக்கவே இல்லை நீங்கள் 2 பேர், உண்மை தானே?
என்ன நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே அப்படி தான். ஒரு ஏசி நம்ம வாங்கி வைக்கிறோம், கவனிக்கவே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு கார் நம்ம வாங்கி வைக்கிறோம், கவனிக்கவே இல்லை என்ன ஆகும்? எந்த பொருளும் மெட்டீரியல், ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கவே இல்லை என்ன ஆகும்? இதான் நடக்கும். ஸோ இட் வில் பிகம் டீக்ரேடிங் இல்லையா? leads to drifting in things material and physical as well as spiritual. As we drift from the word, we start to doubt the word because faith comes by hearing the word of God. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடித்தவர்களாக நிற்கிறோம். கையிலே வேதவசனம் என்னும் பட்டயத்தை பிடித்தவர்களாக இருக்கிறோம். வேதவசனம் என்னும் பட்டயம் போன உடனே நீங்கள் எதிர்த்து போராடவே முடியாது. எதிர்த்து போராட முடியாது என்றவுடன் எங்கனா ஓடி ஒளிஞ்சிக்கிடுவோமான்னு கேடயத்தை கீழே வைத்து விடுவீர்கள். விசுவாசம் போய்விடும். அதுதான் இங்கே சொல்கிறேன். As we doubt the word because faith comes by hearing the word of God. வேதவசனம் என்றும் பட்டயத்தினாலே கேடயம் இருக்கும். கேடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் போருக்கு போக முடியாது. பழைய காலத்தில் ஒரு ஷீல்டை வச்சுட்டு நான் எப்படி சண்டை போடுவீங்க? வேதவசனம் இல்லைன்னா எப்படி சண்டை போடுவீங்க? அதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறார். நம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, படிப்புக்கு முன்பாக ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்கள், அவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க. எப்பயுமே எந்த பிரச்சனை வந்தாலும் அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் மிகப்பெரிய வெற்றி. எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எந்த துன்பங்கள் வந்தாலும், எத்துன்ப வேளையிலும் ஆறுதல் எனக்கு அளிப்பார். எவ்வளவு துன்பமான வேலைகள் வந்தாலும் அந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள். மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கேட்பீர்கள். அது உங்களுக்கு அனுபவமாகும். பரீட்சையை அனுபவத்தை உண்டாக்குகிறது அப்படிங்கிற. பரீட்சை பொறுமையை உண்டாக்குறது, பொறுமை அனுபவத்தை உண்டாக்குறது, அனுபவம் விசுவாசத்தை உண்டாக்குகிறது இப்படி சொல்கிறார் பவுல். அப்போ ஒன்றிலும் நீங்கள் தியரி மேலானவர்களாக வர வேண்டும் என்றால் you must hear the word of God. We start to get hard hearts and this leads to spiritual sluggishness which produces dullness toward the word. நாம் தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய இருதயம் கடினம் அடைகிறது. ஆமாம் போ பெரிய இது மாதிரி கிழிச்சிங்க, அவன் தான் வாழ்க்கையில் யோக்கியனாக இருக்கான், அந்த அவங்க ஐயன் இருக்கானே அவன் நல்லவனான்னு நினைக்கிற நீனு, அவன் என்ன பிரார்த்தனை பண்ணுறானா இப்படி சொல்லுவாங்க. வீட்டில் பேசுவாங்க. பிள்ளைகள் மத்தியில் உட்காந்துட்டு ஐயரை தாறுமாறாக பேசுது. ஐயர் ஒரு மனுஷன் தான் ஐயா, அவர் விழுந்து போவார். ஐயர் விழுந்து போகிறதுக்குன்னு இதே இல்லையா? அதுக்காக ஐயரை பார்த்து நீனும் விழுந்து போறியா? நீங்கள் யாரை பார்க்க வேண்டும்? 1ஆம் வசனத்தில் பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். செக்ரட்டரியை பார்க்காதீங்க, ட்ரெஷரரை பார்க்காதீங்க, சுவிசேஷர்களை பார்க்காதீங்க, ஊழியக்காரர்களை பார்க்காதீங்க, ஐயரை பார்க்காதீங்க, பிஷப்பை பார்க்காதீங்க, மாடரேட்டரை பார்க்காதீங்க. நீங்கள் யாரை பாருங்கள்? இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். வாயா, இயேசு கிறிஸ்து எங்கே விழுந்து போனார்னு சொல்லியா? இயேசு கிறிஸ்து எப்பொழுது பரமபிதாவை விட்டு வழி விலகி போனார் என்று சொல்லு. நீ அவரையே பாருப்பாங்கிறார். என்னைய பாருன்னு சொல்லியிருக்காரா பவுல்? எங்கண்ணா இல்லை, அவரை பாருங்க, அவரே கவனித்து பாருங்க. யோவானா அதான் சொல்கிறாரு, பேதுரும் அதான் சொல்கிறாரு, பவுலும் அதான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே எல்லாரும் பார்க்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான். எங்கன்னா அவன் தப்பு பண்ணியிருப்பாயா? இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்வதற்கே ஒரு புஸ்தகம் வச்சுருக்கான். அவரை கொடுத்து யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், கண்டுபிடிக்கவே முடியல. அநேக பொய் சாட்சிகள் வந்தும் ரூபிக்க முடியாமல் போய்விட்டார். நிறைய பேர் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்பொழுது நம்ம விலகி போகிறோம், நம்முடைய இருதய கடினமாகும் போது this leads to spiritual sluggishness which produces dullness toward the word. ஆமாம், என்னத்தை வசனத்தை படித்து சர்ச்சுக்கு போய் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். அப்பொழுது நீங்கள் முற்றிலுமாக தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி போய் விடுவீர்கள். this become dull of hearing. கேள்வியிலே மந்தம் உள்ளவர்கள் ஆகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். லேசி லிசனர்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறார். நம்ம மாடியில் உட்காந்துருக்கோம்ல சர்ச்சில், வந்தவுடனே ஐயர் போதும் பண்ண ஆரம்பிப்பார். இவனுக்கு எங்கேருந்து தான் கொரட்டாக வருமா தெரியாது, கர்ன்னு தூங்குவான். பார்த்துருவீங்களா? அதுக்குன்னே 2 ஃபேமிலி இருக்கான், தூங்குறதுக்குன்னே வரானோ. ஏன்? சபைக்கு வரும்போது முழங்கால் படிட்டு, ஆண்டவரே
இன்றைக்கி ஒரு வசனத்தையாவது எனக்கு கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தணும், நம்முடைய வழியிலே நடக்கணும் அப்படின்னு நமக்கு தேவையான அந்த என்ன சார் பேஷன் ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த பேர் ஆர்வம் இல்லை என்றால் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக இவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று. எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். கேட்குறதையும் குரட்டை விட்டு ஐயர் என்னையா சொன்னார், அவன் ஏதோ பேசிகிட்டு இருந்தார், பார்த்தேன் என்னத்தை அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம எது கேட்க வேண்டியது ஒரு மாற்றி பேசுவோம். நீ ஒழுங்காக கேட்கல, கேட்காம ஆமாம்மா அவன் சொல்கிறதெல்லாம் ப்ராடு என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு சமாளிப்பு வேறு, அடுத்தவனை குறை சொல்கிறது வேறு. This leads to a despiteful attitude toward the word of extent, to the extent that we willfully disobey God, and this gradually develops into a defiant attitude. We almost dare God to do anything. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி, ஆமாம் பாவம் தான், என்ன ஒன்று சொல்கிற, எங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா இருக்குது, கம்யூனியன் போய் எடுக்கும், கூட இருக்கலாம் சேர்ந்து கம்யூனியன் எடுக்கும், சர்ச்சில் போய் ஈன்னு மூஞ்சியை வச்சுக்கிடும், லட்சக்கணக்காக கொள்ளையடிக்கும், லஞ்சம் வாங்கும். ஆமாம் வாங்க தான் செய்கிற, என்ன பண்ண போகிற, நீ இந்த போஸ்ட்டில் இருந்தாலும் வாங்க தானே செய்வேன் அப்படின்னு அப்படியே கான்கிரீட் மாதிரி இருதயம் கடினமாயிடுச்சு. இல்லை நான் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லுவேன், நான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவனாக இருந்தோம் அத்தனை பேரும் சபிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 150 பேரில் 150 பேரும் சபிப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவனே அவனை திட்டுவான், அவன் சேர்ந்து லஞ்சம் வாங்குறான்ல, ஐயோ இந்த மாதிரி ஒரு பெரிய பையன் நான் பார்த்ததே இல்லைங்க, என்னங்க பார்த்தவன்ட்டெல்லாம் காசு வாங்குறான் அப்படின்னு இவனும் சேர்ந்தான் லஞ்சம் வாங்குறான், அவனே திட்டுவான். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, எல்லாம் சீரழிஞ்சு தான் போக போகுதுன்னு கூட பக்கத்தில் உட்காந்துருக்கவனே சேர்ந்து காசு வாங்குறவனே திட்டுறான். எவ்வளோ பெரிய கேவலமான காரியங்களை செய்கிறார். இருதயம் கடினமாகி, this leads to a despiteful attitude toward the word to the extent that we willfully disobey God. ஆமாங்க இப்படி தாங்க செய்வேன், என்னங்க பண்ணுவீங்க, வேண்டுமென்றே விரும்பி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய், and this gradually develops into a defiant attitude. We almost dare God to do anything. அதனால் முடிஞ்சால் பார்த்துக்கையா, கடவுளாவது மண்ணாங்கட்டியாது, அப்படி தான் செய்வேன். என்ன பண்ண போகிறேன், தேவனை எதிர்த்து வைராக்கியம் கொள்ளும் அளவுக்கு கிறிஸ்தவர்களாகி நாம் மாறி போகிறோம். மற்றவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மற்றவர்கள் கடவுளுக்கு பயப்படுறாங்க. முதலாவது நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் தான் வரும். அதனால் நாம் கேள்விப்பட்டுட்டோம், ஆண்டவருக்கு எல்லா நன்மைக்குமேன்னு சொல்லிட்டேன். நேற்று நைட்டு பூரா இதே சிந்தனையில் இதை ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்துங்க, 2 பேர் தப்பு பண்ணுறான், ஒருத்தன் தெரிஞ்சு தப்பு பண்ணுறான், ஒருத்தன் தெரியாமல் தப்பு பண்ணுறான். அப்போ அந்த ஓனர் கண்டுபிடிச்சிட்டாரு, என்னையா இது பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன் உங்களுக்குலாம் அனுபவம் இருக்குல்ல, தெரியாதுல்ல சார் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க சார், எனக்கு இந்த மாதிரி வந்தது கிடையாது சார், இங்கே நான் இது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தெரியாதுங்க சார். நீ இங்கே தானே 10 வருஷம் இருக்க, உனக்கு தெரியாது கூடாதா? ஆமாம் தெரியும், அதுக்கு என்ன அப்படின்னா என்ன இருக்குது, யாருக்கு தண்டனை கிடைக்கும்? திமிரா பேசுனவங்க தானே தண்டனை கிடைக்கும். கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறார். நம்ம தெரிஞ்சே கடினப்பட்டு செய்யணும், அந்த தண்டனை எப்படி இருக்கும், மிக கொடூரமான தண்டனையாக இருக்கும். அதனால் அவருடைய வழிகளை விட்டு வழிவிலை போகாமல் அவருடைய வசனத்தை கேட்டு அதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனிடத்திலே நான் பிரியமாயிருப்பேன், இல்லையா? அவன் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போல் இருப்பான். பெருவெள்ளம் வந்து பெருமழை பெய்து காற்று அதன் மேல் மோதின போதும் அது அசையாது, அப்படியே நிற்குங்கிறார். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். நீங்கள் சின்ன பிள்ளைகளை பாடுறீங்களா சண்டே கிளாஸில்? அதான் கற்பாறையாகி இயேசு கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடத்தக்கதாகன்னு பவுல் சொல்கிறார். அவரையே நீங்கள் பாருங்கள், அவரை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்படி கீழ்ப்படிந்தார், அவர் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்தார், அவர் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். உலகத்திலே எவனையும் முன்மாதிரியாக வைக்காதிருங்கள். Now what does God do while this spiritual regression is going on? இப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சீரழிந்து போய் கொண்டிருக்கும்போது இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? He keeps speaking to us, encouraging us to get back to the word. தொடர்ந்து உங்களை சீரழிஞ்சு நாய் போய் தொலைஞ்சிருச்சு, அந்த நாய்களெல்லாம் கொண்டு தரத்தி விட்றான்,
அப்படின்னு சொல்லலை. தொடர்ந்து அவர் வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த தோட்டக்காரனுடைய நிலைமையை வந்து சொல்கிறானா, இயேசு கிறிஸ்து கதை சொன்னாரா, ஐயா 5 வருஷம் போட்டு எல்லாம் வளர்த்தாச்சு, நல்லா திம்முன்னு வளர்ந்து கிடக்கு, ஒன்றும் பூக்கிறதும் கிடையாது, காய்க்கிறதும் கிடையாது, வெட்டி போட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தோட்டக்காரர் என்ன சொல்கிறார், ஐயா இந்த 1 வருஷம் நான் நல்லா கொத்தி உரம் போடுறேன், 2 முறை உரம் போட்டுறேன் ஐயா, இந்த 1 வருஷம் பூக்குதான்னு பார்ப்போம், இந்த 1 வருஷமும் பூத்து காய்க்கலைன்னா அடுத்த வருஷம் வெட்டிடலாங்க ஐயா அப்படின்னு நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். நாம் கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், யாருக்குமே பயனுள்ள வாழ்க்கை இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கோம்னா, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பண்ணி கொடுத்துடலாம், கொஞ்சம் 1 வருஷம் அவருடைய வசனத்தை கொடுப்போம், எங்கேயாவது மனம் திரும்பி வரானா பார்ப்போன்னு இறைவன் நம்மளோடு கூட தொடர்ந்து அவருடைய வசனத்தை கொடுத்து திரும்ப வரும்படியாக அழைக்கிறார். If he fail to listen and obey, then he begins to chasten us. நாம் கீழ்ப்படிய மறுக்கும்போது அல்லது அவருடைய வசனத்தை கேட்க தவறும் போது சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து நம்மை சிட்சிக்கிறார். இப்போ ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பையனுக்கு கையில் குச்சி எடுத்து, வா 2 பேரும் முழங்கால் போடு, என்ன எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இதெல்லாம் படிக்காமல் உருப்படாமல் போகணும், அப்படியா? இந்த தண்டனையினால் அவங்க படித்து மறுபடியும் நல்வழிக்கு வரணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறாங்க. அது மாதிரி சிறு சிறு தண்டனைகளை நம்ம கொடுக்கிறார். This chastening process is the theme of Hebrews 12. The climactic chapter in the epistle. இதான் 12ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறது இதுதான், இந்த chastening. The Lord will judge his people. God does not allow his children to become spoiled brats by permitting them willfully to defy his word. He always chastens in love. அவர் அன்பினாலே நம்மை சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து நம்மை நேர்வழிப்படுத்த முயற்சிக்கிறார். அவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை நன்றாக உங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். சிறு சிறு தண்டனைகள் கொடுத்து ஏன் அப்படி நீங்கள் அவமானப்படுறீங்க? நம்ம வந்து 40 வருஷமாக எகிப்து நாட்டிலேருந்து கானான் தேசத்துக்கு வந்தாங்க இல்லையா? எப்போ வந்திருக்கணும்? 2 வாரத்தில் வந்திருக்கணும் இல்லையா? கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு 2 பேரை அனுப்புனார். அவன் 2 நாள் போய் இறங்கி பார்த்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாட்டையே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான். எல்லாம் இப்படிலாம் இருக்குங்கன்ட்டு. அது மாதிரி கிளம்பி செங்கடலை தாண்டோன்னே நேராக அங்கே போகிற விட்டுவிட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாதனால 40 வருஷம் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டார். சார் டிஃபன் எல்லாம் ரெடி, நீங்கள் வரலாம். அப்படி நம்ம மாடியிலேருந்து கீழே வரணும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படியே வெளிக்கேட்டு வழியாக போய் அங்கிட்டு எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எங்கெங்க டிஃபனே காணோம், நான் எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு 11 மணிக்கு வந்தால் என்ன ஆகும்? அட பைத்தியக்கார பேல, மேலேருந்து கீழே வந்த உடனே தான்டா டைனிங் இருக்குது, நீ ஏன் வெளியில் போய் ஊரெல்லாம் சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்த? இப்படி தான் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாக போகும்போது நம்ம முட்டாளாக போய் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் கையில் தானே இருக்குது, அது தெரியாத அவனுக்கு? இப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும்போது சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து அவருடைய பக்கமாக திருப்புகிறார். ஆண்டவருடைய வழியிலிருந்து வழி விலகி போகாதபடிக்கு பாருங்கள் என்பதுதான் என்னுடைய தீம். சம்திங் டு பாண்டர். ஹேவ் யூ எவர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் லவ்விங் சேஸ்டனிங்? இன் வாட் வேஸ்? தேவன் கொடுத்திருக்கிற சிறு சிறு தண்டனைகளை என்றைக்காவது நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? என்னென்ன வழிகளிலெல்லாம் உங்களுக்கு தண்டனைகளை கொடுத்திருக்கிறார்? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய மனம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய வழியை விட்டு போவதற்கு தான் நம்ம துடிப்போம். அப்போ ஆண்டவர் சிறு சிறு தண்டனை கொடுத்து தம்முடைய வழியிலே திருத்துவார். அந்த தண்டனைக்கு போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே அவருக்கு பிரியமானவர்களாக நடந்து தினமும் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டும். அவருடைய கிருபை நாள்தோறும் புதியவை அப்படின்னு போட்டிருக்கு. டெய்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. டெய்லி காலையில் போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு அவர் வசனத்தை பிடிச்சி, ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதம் என்ன வச்சுருக்கீங்க கொடுங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி காலையில் 50 காசு வாங்கிட்டு போவோம் சாக்லேட் வாங்குறதுக்கு. அது மாதிரி இன்றைக்கி என்ன ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, இன்றைக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போங்க. ஆண்டவர் மற்ற எல்லாரையும் பார்க்கலும் உங்களை பெரியவர்களாக ஆசீர்வதிப்பாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, புறாப்படுவாங்க, இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க, எங்கள் அப்பாட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேங்க அப்படி நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி வேத வசனத்தை நீங்கள் படிக்கணும், அவரிடத்துல முழங்கால் படிக்கணும், அவரை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி. சரியா?